வணக்கம். தமிழக வெற்றி கழகம் பதவிக்கு வந்துவிட்டது. இதனால சென்னை மாநகராட்சியில் ஒரு புது சூழ்நிலை, அதாவது மாநில சட்டசபையில் தவேக அரசு நடந்து கொண்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியில் திமுக அங்கத்தினர்கள் தான் பெரும்பான்மையாக இருக்காங்க. இதில் தவேகாவுக்கு சென்னை மாநகராட்சியில் ஒரு சீட்டு கூட கிடையாது. இதில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மாநகராட்சி எப்படி இயங்கும்? இதற்கு முன்னாடி சென்னை மாநகராட்சிக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கா அப்படிங்கிறத இன்னைக்கு எபிசோடில் பார்க்கலாம் வாங்க. சட்டசபையில் ஒரு கட்சி, மாநகராட்சியில் வேறொரு கட்சி. இதற்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்த பொழுது சென்னை மாநகராட்சி எப்படி செயல்பட்டது, அதுவும் அந்த இரண்டு கட்சிகளுக்கும் பெரிய அளவில் மோதல் இருந்த பொழுது எப்படி மாநகராட்சி அவதிப்பட்டது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கணும். இது இன்னைக்கு நேற்றுக்கு நடந்த விஷயம் இல்லைங்க. எந்த வருஷம் சென்னை மாநகராட்சி பிறந்ததோ அந்த வருஷமே, எப்போ 17ஆவது நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. 1688 ஆண்டு செப்டம்பர் மாதம் சென்னை மாநகராட்சி அமலுக்கு வந்தது. அப்போது சென்னை மாகாணத்துக்கு ஆளுநராக இருந்தவர் எலைஹூ ஏல். முதல் மேயர் நத்தேனியல் ஹிகின்சன். இவங்க இரண்டு பெயருக்கும் நடுவில் பெரிய அளவில் கருத்து வேறுபாடு வந்த உடனே ஏல் என்ன செய்தார்? மாநகராட்சிக்கு அரசு கஜானாலேருந்து ₹1 கூட கொடுக்க முடியாத மாதிரி செய்து விட்டார். பிறந்த உடனேயே சென்னை மாநகராட்சி தத்தளித்தது. 4 வருடங்களுக்கு பிறகு ஏல் பதவியிலிருந்து விலக்கப்பட்டார். புது ஆளுநராக வந்தது நத்தேனியல் ஹிகின்சன் தான். யார் மேயராக இருந்தாரோ அவரே ஆளுநராக ஆனார். அதற்கு பிறகு தான் மாநகராட்சிக்கு புத்துணர்ச்சி வந்தது. ஆக முதல்லையே ஒரு பெரிய சண்டையோடு தான் நம்ம மாநகராட்சியோடைய தொடக்கம். அடுத்தது சுதந்திரத்துக்கு முன்னாடி 20ஆவது நூற்றாண்டுடைய முதற் பகுதியில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். மதராஸ் மாகாணத்தில் 19ஆவது நூற்றாண்டிலேயே ஒரு மக்கள் அவை இருந்தது. அதுதான் பிற்காலத்தில் மேலவையானது, மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஆனால் இதுக்கு தேர்தல் எல்லாம் கிடையாது. எல்லாருமே ஆளுநரால் நியமிக்கப்பட்ட அங்கத்தினர்கள். அதனால் அவர்களுக்கும் மாநகராட்சிக்கும் கருத்து வேறுபாடு இருந்திருக்கவே முடியாது. 1936ஆவது ஆண்டு ஒரு கீழ் அவையும் வந்தது. அதுதான் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி, இப்பொழுது தமிழ்நாட்டு சட்டசபை. பெயருக்கு ஒரு சட்டசபை அப்படின்னு 1937ஆவது ஆண்டிலேருந்து இருந்தது. அதில் காங்கிரஸ் வெற்றி கண்டு முதலமைச்சர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியாக 2 வருடங்களுக்கு இருந்தார். அதற்கு பிறகு அவர் ராஜினாமா செய்துவிட்டார். அதற்கு பிறகு ஆளுநரே சர்வாதிகாரியாக இருந்தார். மாநகராட்சி அதற்கு தேர்தல்கள் நடந்து கொண்டே இருந்தாலும் அதில் பல அங்கத்தினர்கள் இருந்தார்கள். ஒரு கமிஷனர் இருந்தார். அவருக்கு தான் பெரிய அளவில் அதிகாரங்கள் எல்லாம் இருந்தது. மேயர் ஒரு ரொட்டேஷனல் சிஸ்டம் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவார். அதாவது சென்னை மாநகராட்சி தேர்தலில் வெற்றி கண்டவர்களுக்கு நடுவே முதல் வருடம் பிராமணர், 2ஆவது வருடம் பிராமணர் அல்லாதார், 3ஆவது வருடம் இஸ்லாமியர், 4ஆவது வருடம் பிராமணர் அல்லாதார், 5ஆவது வருடம் கிறிஸ்துவர், 6ஆவது வருடம் பிராமணர் அல்லாதார், 7ஆவது வருடம் மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள், 8ஆவது வருடம் பின்தங்கிய வகுப்பினர்கள். இந்த மாதிரி மேயருடைய தேர்வு நடந்து கொண்டே வந்தது. 1947ஆவது ஆண்டு சுதந்திரம் வந்தது. அதற்கு பிறகு பொது தேர்தலும் வந்தது. ஆனால் 1950லிருந்து 59 வரையில் காங்கிரஸ் கட்சியே சட்டசபையிலும் சரி மாநகராட்சியிலும் சரி அதுக்கு தான் பெரும்பான்மை இருந்தது. அதனால் ஒரு கவலையும் இல்லை.
நகரத்திற்கு வேணுங்கிற பணம் எல்லாம் அரசிலிருந்து வந்து கொண்டிருந்தது. மாநகராட்சிக்கு வந்த வரிகளிலிருந்து மாநகராட்சிக்கும் பணம் வந்து கொண்டிருந்தது. அதனால் நகரத்தில் பல விரிவாக்கங்கள், பல புதிய புதிய வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டன. 1959 ஆண்டு முதல் முறையாக திமுக சென்னை மாநகராட்சிக்கு பதவியில் வந்தது. அந்த தருணத்தில் காங்கிரஸ் கட்சி தான் சட்டசபையில் பெரும்பான்மையில் இருந்தது. அந்த அமைச்சரவையே காங்கிரஸ் கட்சியுடைய அமைச்சரவையாக தான் இருந்தது. முதல் முறையாக அரசு அப்படி என்பவர் திமுக கட்சியிலிருந்து சென்னை நகரத்தந்தை அல்லது மேயராக ஆனார். அதற்கு பிறகு அறிஞர் அண்ணா அவர்களுடைய எழுத்திலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது? எப்பொழுதும் மாநகராட்சிக்கும் சட்டசபையில் பெரும்பான்மையில் இருந்த கட்சிக்கும் நடுவே கருத்து வேறுபாடு இருந்ததுனால மாநகராட்சிக்கு வரவேண்டிய பணம் வரவே இல்லை. அதனால் நகர விரிவாக்கம், நகரத்தில் பல வசதிகள் எல்லாமே பின்தங்கி போய்விட்டது அப்படின்னு அறிஞர் அண்ணா எழுதுகிறார். இந்த நிலைமை 1967 ஆண்டு வரையில் நீடித்தது. அதற்கு பிறகு திமுகவே மாநகராட்சியிலும் சரி, மாநில அவையிலும் சரி, 2 இடங்களிலுமே அதுதான் பெரும்பான்மை கட்சியாக இருந்தது. அதனால் ஒரு சண்டையும் வரவில்லை, ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாமல் இருந்தது. ஆனால் ஏராளமாக சென்னை மாநகராட்சியில் ஊழல்கள் எல்லாம் நடந்து போய்விடவே 1973 ஆண்டு மஸ்டர் ரோல் கேஸ் வந்த பிறகு சென்னை மாநகராட்சி அதோடைய கவுன்சில் ரத்து செய்யப்பட்டது. அதற்கு பிறகு ஒரு IAS அதிகாரி, விசேஷ அதிகாரியாக சென்னை மாநகராட்சியுடைய அதிகாரம் அவரிடம் கொடுக்கப்பட்டது. இதே ஸ்திதி 1996 ஆண்டு வரையில் நீடித்தது. அதாவது 23 வருடங்களுக்கு சென்னை மாநகர ஆட்சி அவை ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்தது. திரு எம்ஜிஆர் 1977 ஆண்டு முதலமைச்சரானார். அவருடைய அரசு நடந்த பொழுது மாநகராட்சி தேர்தல் நடக்கவே இல்லை. இதற்கு ஏன் என்று பல பெயர்கள் அவர்களுடைய கருத்துக்களை எழுதியிருக்கிறார்கள். ஒன்று என்னவென்றால், சென்னை நகரம் அந்த காலத்தில் திமுக கட்சியிடமே இருந்தது. தேர்தல் மாநகராட்சிக்கு நடந்ததுன்னா பெரும்பாலும் எல்லா வார்ட்லேயும் திமுக கட்சி அங்கத்தினரே ஜெயிப்பார்கள் என்று திரு எம்ஜிஆர் அஞ்சியதனால்தான் அவருடைய காலத்திலும் சரி, புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதாவுடைய முதல் ஆட்சியிலும் சரி மாநகராட்சி தேர்தல் நடக்கவே இல்லை. 1996 ஆண்டு திமுக பதவிக்கு வந்த உடனே சென்னை மாநகராட்சி தேர்தல் இதே போல தமிழகத்தில் இருந்த மற்ற நகரங்களில் எல்லா மாநகராட்சி தேர்தல்களும் நடந்தன. அப்பொழுது எல்லா இடங்களிலுமே பெரும்பாலான இடங்களில் பார்த்தோமானா திமுகவே வெற்றி கண்டது. அதற்கு பிறகு மிக சுமூகமாக பல வருடங்கள் மாநகராட்சி செயல்பட்டது. முதல் மேயரே திரு மு க ஸ்டாலின் அவர்கள்தான். அதற்கு பிறகு இந்த வருடம் வரையில் எப்பொழுதெல்லாம் சட்டசபையில் ஒரு கட்சி பெரும்பான்மைக்கு வந்து அரசு பதவிக்கு வந்ததோ அதே கட்சி தான் மாநகராட்சியிலும் பதவிக்கு வந்தது. சில நாட்களுக்கு ஒரு கட்சி சட்டசபையிலும் இன்னொரு கட்சி மாநகராட்சியிலும் இருந்திருக்கலாம். ஆனால் அது சில மாதங்களுக்கு தான் இருந்தது. அந்த சில மாதங்களுக்கு நடுவேயே ஏராளமாக சண்டைகளும் சச்சரவுகளும் வந்தன. உதாரணத்துக்கு, திமுக எப்பொழுதெல்லாம் மாநகராட்சியில் பதவிக்கு வந்ததோ சிங்கார சென்னை அப்படிங்கிற பெயரில் ஏராளமாக திட்டங்கள் எல்லாம் வெளியிட்டது. ஆனால் அஇஅதிமுக எப்பொழுது மாநகராட்சியில் பதவியை கைப்பற்றியதோ உடனே அந்த திட்டங்கள் எல்லாம் இருந்த இடமே தெரியாமல் எல்லாம் காணாமல் போய்விட்டன. அவர்கள் கொண்டு வந்த அம்மா உணவகம், அது பிற்காலத்தில் திமுக பதவிக்கு வந்த உடனே அதுக்கு ஒரு பராமரிப்பே இல்லாமல் போய்விட்டது. இப்பொழுது திரு ஜோசப் விஜய் அவர்கள் அம்மா உணவகங்கள் எல்லாமே புதுப்பிக்க வேண்டும் என்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் இப்பொழுது பாருங்கள், 2026 ஆண்டு தமிழக வெற்றி கழகம் சட்டசபை பதவிக்கு வந்திருக்கிறது. மாநகராட்சி தேர்தல் நடத்துவதற்கு இன்னும் 1 வருட காலம் இருக்கிறது. இந்த 1 வருடத்தில் சென்னை மாநகராட்சி
எப்படி செயல்பட போகிறது? இப்பொழுது இருக்கிற மேயர் திமுக முதலமைச்சர் எந்த விழாவுக்கெல்லாம் சென்றாரோ அவருடன் போய் இருந்து ஒரு கட்சி அங்கத்தினர் போலவே இருந்தார் என்றால், அஇஅதிமுக பதவியில் இருந்தபொழுதும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. அப்பொழுது இருந்த மேயரும் அப்பொழுது இருந்த முதலமைச்சருடன் எல்லா இடத்திற்கும் அந்த கட்சியின் அங்கத்தினராகவே இருந்தார். அதாவது மேயரின் பதவி ஒரு நகரத்தை பரிபாலிக்கும் பதவியாக இல்லாமல் ஒரு கட்சி பதவியாகவே இருந்தது. இதே போல புது முதலமைச்சருடன் அப்படி நடக்க முடியுமா? மாநகராட்சியால் சட்டசபையுடன் ஒத்துழைத்து போக முடியுமா? இரண்டு ஸ்தாபனங்களுமே ஒத்துழைத்தால் நகரம் நன்றாக வளரும். அப்படி ஒத்துழைக்க முடியவில்லை என்றால், ஒரு வருடம் பிறகு தேர்தல் நடந்த பிறகுதான் சென்னையில் விரிவாக்கம், புது வசதிகள் எல்லாம் வரும். அப்பொழுதும் கூட ஒரு சிச்சுவேஷன் தாவேகா சட்டசபையிலும் மறுபடியும் திமுக மாநகராட்சிக்கும் வந்தால் என்ன நடக்கும்? யோசித்து பாருங்கள். இந்த கேள்விக்கு இப்பொழுது பதில் இல்லை. ஒரு வருடம் பிறகு என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இதை லைக் செய்யவும், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் இதை பகிர்ந்து கொள்ளவும். மறுபடியும் அடுத்த வாரம் இதே போல் சென்னையுடைய வரலாறிலிருந்து ஒரு புது எபிசோடுடன் வருகிறேன். வணக்கம்.